Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Sweta along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் வந்து சம் ஆஃப் த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நமக்காக சொல்ல போறாங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். First question என்னன்னா, calculate the quantity of flow having a head loss of 10 meter. The number of flow channel is 5 and number of potential drop is 16 and the coefficient of permeability is 4 into 10 to the power minus 2 mm per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்கன்னா quantity of flow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்னன்னா Q is equal to KH into NF divided by ND. இப்போ K என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி இங்கே 4 into 10 to the power minus 2 கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து என்னன்னா ஹெட் இங்கே வந்து 10 மீட்டர் அண்ட் என்எஃப்னு என்னன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோ வந்து 5 கொடுத்துருக்காங்க. என்டின்னு என்னன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் 16 கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க, அது சப்ஸ்டியூட் மட்டும் தான் நம்ம பண்ணோம். இப்போ K வந்து 4 into 10 to the power minus 2 into 10 into நம்பர் ஆஃப் ஃப்ளோ வந்து 5, பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து 16. இப்போ போடும்போது என்ன ஆகுனா 50 divided by 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 1.25 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் இன்ட்டு 10 to the power minus 2. Q வந்து என்னன்னா 0.125 mm per second அப்படின்னு சொல்கிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ தான் கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோக்கு வந்து KH NF by ND அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 0.125 millimeter per second கிடைக்குது. அடுத்தது என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். According to Rankins formula, the minimum depth of footing when Q is equal to 180 kilonewton per meter square and gamma is equal to 20 kilonewton per meter cube and phi is equal to 30 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Rankins formula வச்சு நம்ம மினிமம் டெப்த் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னா Q is equal to gamma into df into 1 plus sin phi by 1 minus sin phi தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நமக்கு Q கொடுத்துருக்காங்க, காமா கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னென்னா டெப்த்து தான் கேட்குறாங்க. அப்போ டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸில் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ df is equal to Q divided by gamma into 1 minus sin phi divided by 1 plus sin phi தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா Q வந்து 180, காமா வந்து 20, 1 minus sin 30, 1 minus sin 30 0.5 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். sin 30 0.5, 1 plus 0.5 the whole square. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை கால்குலேட் பண்ணும்போது 1/3 வரும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 1/3, 2 9s are 18, கேன்சல் பண்ணும்போது 1 மீட்டர் வரும். இப்போ டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் வந்து 1 மீட்டர் அப்படின்னு. என்ன அக்கார்டிங் டு ரேங்கைன் ஃபார்முலா வந்து மினிமம் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து சிம்பிள் தான். df equal to q by gamma open the bracket 1 minus sin pi divided by 1 plus sin pi whole square. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம df equal to 1 மீட்டர் வருது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க. A shallow foundation is defined as the foundation which have shallow foundation என்னன்னா அதோட டெப்த் வந்து வித்தோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த் இஸ் less than its width. டெப்த்தை பொறுத்து தான் நம்ம ஃபவுண்டேஷனோட டைப் சொல்லுவோம். இப்போ டெப்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஷாலோ ஃபவுண்டேஷன், டெப்த்து 1 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஷாலோ ஃபவுண்டேஷனை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. டெப்த்து லெஸ் தென் வித்தாக இருந்தால் அது ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த்து அதிகமாக இருந்தால் அது டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், 1 மீட்டருக்கு மேலே இருந்தால். அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. A soil has its coefficient of curvature CC lies between 1 and 3. 1 and 3 குள்ளே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெல் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம்லி கிரேடட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயிலுக்கும் வெல் கிரேடட் சாயிலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிக்கலாம். 1 இருந்தால் வந்து யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில், 1 and 3 நடுவில் இருந்ததுன்னா வந்து வெல் கிரேடட் சாயில். ஸோ இங்கே கேட்டிருக்காங்க சாயில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் லைஸ் பிட்வீன் 1 and 3 அப்படின்னா நம்ம தீர்ப்பு வந்து வெல் கிரேடட் சாயில் அப்படின்றதா தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா the void ratio at the densest, loosest and the natural state of soil deposit are
0.2, 0.6, 0.4 respectively the relative density of deposit அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா டென்ஸ் ஆயில் ஓட வாய்ட் ரேஷியோ, லூசஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஸ்டேட்டோட வாய்ட் ரேஷியோ. இப்போ டென்ஸ் ஆயில்னா என்னென்னா அதோட இமேக்ஸ் எவ்வளோ, வேல்யூ எப்படி இருக்குன்னா மினிமமாக இருக்கும், டென்ஸுக்கு வந்து மினிமமாக இருக்கும். இதே லூசஸ்ட் ஆயில்னா அதுக்கு வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். நேச்சுரலுக்கு வந்து ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2, 0.6, 0.4. இப்போ நம்மளுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் என்னென்னு கேட்குறாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து இமேக்ஸ் மைனஸ் இ டிவைடட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம். இல்லை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.6 மைனஸ் 0.4 டிவைடட் பை 0.6 மைனஸ் 0.2 போடும்போது அப்போது 1/2 0.5 கிடைக்கும். அப்போ வந்து 50%, பர்சன்டேஜில் 15 சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து 50. ஸோ வாய்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. டென்சஸ்ட், லூசஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வந்து ஆஃப் சாண்டுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வேல்யூ 0.2, 0.6 அண்ட் 0.4 ரெஸ்பெக்டிவ்லின்றத. ஸோ டென்சஸ்ட்டுக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறோம், லூசஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து நேச்சுரலுக்கு வந்து நடுவில் மீனாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்பிட்வீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இமேக்ஸ் மைனஸ் இ டிவைட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மீன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிறது 50% கிடைக்குது, 50% கிடைக்குது. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? seepage in isotropic flow acts. இந்த seepage வந்து எப்படி isotropic flowsல ஆக்ட் ஆகுதுன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோவில் தான் seepage நடக்கும்னு சொல்கிறோம். சீபேஜ் ஃபோர்ஸு அது எங்கன்னா ஐசோட்ரோபிக் சாயிலில் கேட்குறாங்க. அது வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ திசையில் தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சீபேஜ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. அடுத்தது என்ன கேள்வி? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும், ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். A flow net constructed to determine the seepage through a earth dam which is homogeneous but anisotropic has 4 flow channels and 16 equipotential drop. The coefficient of permeability is in horizontal and vertical distance are 4 into 10 to the power minus 7 meter per second and 1 into 10 to the power minus 7 meter per second respectively. If the storage head is 20 meter, the seepage per unit length of dam is in meter cube per second will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டு ஃபார்முலா எல்லாமே ஒன்று தான், ஆனால் நம்ம கேவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கிறது மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்க்கும் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது கே ஈக்குவலன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா கே ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு கே ஹரிசாண்டல் இன்ட்டு கே வெர்டிக்கல். அப்போ போடும்போது என்ன ஆகுனா ஹரிசாண்டல் எவ்வளோ 4 into 10 to the power minus 7 into 1 into 10 to the power minus 7. இப்போ போடும்போது நமக்கு என்ன இருக்குன்னா 2 into 10 to the power minus 7 வரும். இப்போ வந்து இந்த வேல்யூ தூக்கிட்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுனால KH into NF divided by ND. K வந்து இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அப்போ இதுதான் எடுத்துக்கணும். 2 into 10 to the power minus 7 into head எவ்வளோனா 20 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. NF வேல்யூ என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோ வந்து 4 அண்ட் ND வந்து ஈக்விபொட்டென்ஷியல் ட்ராப் வந்து 16 சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு இப்போ இதோட ஆன்சர் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ என்னென்னா 10 into 10 to the power minus 7 meter cube per second. இந்த ப்ராசஸில் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கே ஈக்குவலன்ட்ன்ற ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. கே அது சமம் கே வெர்டிக்கலும் கொடுத்து அதுக்கப்புறம் கே ஈக்குவலன் கண்டுபிடிச்சா அப்புறம் அந்த சேம் ஃபார்முலா தான் கியூ ஈக்குவல் டு கேஹெச் என்எஃப் பை என்டி ஃபார்முலா சர்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் 2024 கேட்ட ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டா உள்ள எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தோம். ஸோ கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ சொல்லுவோம்.